தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 98, பெருமை. குறள் எண் 980. அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், பிறர் செய்த குறையையும் நிறை செய்து மறைக்கும் பண்புடையது பெருமை. சிறுமையோ பிறர் குற்றங்களையே சொல்லிக் காட்டும் இழிதன்மை அது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், பெருமை என்பது மற்றவர்கள் குறையே செய்தாலும் அதை மறந்து அவர்களிடத்தில் பண்போடு நடப்பது. சிறுமை என்பது மற்றவர்கள் என்றோ செய்த தவறை எப்பொழுதும் சுட்டிக்காட்டி பேசுவதும் ஆகும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.